கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயேசுவே இரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலே பல வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து இங்கு வேத வசனம் நமக்கு கூறுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. அந்த அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவத்தின் பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட பாவிகளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்றதான நியாயப்பிரமாணத்தின் தீர்ப்பு இருந்தது. அந்த சூழ்நிலையிலே இந்த அருமையான சகோதரி, வேதவசனம் சொல்லுகிறது, கையும் மையுமாய் அவள் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இந்த பாவத்துக்கு உட்பட்டதான அந்த 2 நபர்ல ஒரு நபர் தான் வெளியே கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்னொரு நபரை நான் பார்க்க முடியலை. எப்போது தன்னுடைய வாழ்க்கை முடிய போகுது என்று சொல்லி அந்த சகோதரிக்கு மரண பயம், வேதனை, கண்ணீர், துக்கத்தோடு வாழ்க்கை இதோடு முடிந்தது அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சகோதரியை பிடித்து இழுத்து இயேசுவின் அருகாமையில கொண்டு வர்றாங்க. வந்த வேளையிலே இந்த சகோதரியின் மேல குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று தீர்ப்பையும் சொல்றாங்க. ஆனா இவளோடு அந்த பாவத்துக்கு உட்பட்டதான அந்த நபரை, அந்த மனுஷனை காணவில்லை. அது யாரென்று தெரியாத சூழ்நிலையாய் இருக்கிறது. ஒருவேளை அவங்க கூட்டத்தில் அவன் இருக்கிறானோ தெரியல, நமக்கு தெரியல. ஆனால் அந்த சகோதரியை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் பாவத்தின் விளைவு. எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, இந்த சகோதரனுடைய பாவத்தின் அகோரம் வெளியில காணப்பட்டது. ஒருவேளை பாவத்தின் வஞ்சனையினால் தாக்கப்பட்டு யாருக்கும் தெரியாத சூழ்நிலையிலே உள்ளம் வாடி தவித்து வேதனைப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலையா, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த பாவ பழக்கங்கள் இருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு அன்றைக்கு அந்த சகோதரியை எல்லா ஜனங்களும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற சூழ்நிலையிலே இயேசு அவளை மன்னித்தார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை வாங்க வேண்டும். ஆனால் இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க இந்த உலகத்தில் வந்தபடினால் அந்த பாவத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக, அருமையான சகோதரா சகோதரி, உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பலியாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஏதோ ஒரு பாவ பழக்கம் உங்களை வாட்டி வதைக்கிறதா? அதிலிருந்து எழும்ப முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இதுக்கு ஒரு முடிவில்லையா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. இயேசு யாரு? நம்மை போல மனுஷனாக இருந்தாலும்
மனுஷ அவதாரம் எடுத்த அவர் தேவாதி தேவன் ஐயா. இயேசு வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லி தெளிவாய் வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் தேவாதி தேவன், மனுஷ அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்ததான தேவன். அவர் தேவனானபடினால தான் எந்த பாவத்தையும் மன்னிக்க அவராலே முடியும். அன்றைக்கும் மன்னித்தார், இன்றைக்கும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் வேற யார் இருக்கிறார் இந்த உலகத்தில்? ஒருவேளை என்னை ஒதுக்கி தள்ளுறாங்க, ஐயோ என்னுடைய சுபாவத்தினால என்னை ஒதுக்கி தள்ளுறாங்க, ஐயோ என்னுடைய செயலினால் ஒதுக்கி தள்ளுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விரும்புகிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை எப்படிப்பட்ட பாவம் இல்லாதபடி வேறு ஏதாவது ஒரு பாவங்களிலே ஈடுபட்டு வாழ்க்கையே நீங்கள் நோகடித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டதான கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்தும் இயேசு உங்களை விடுதலையாக்கி உங்களை நல்ல மனுஷையை மாற்ற இயேசு விரும்புகிறார். இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுப்பீர்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் தகப்பனோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன், இளைய குமாரனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு. தகப்பனோடு கூட வாழ்ந்த அந்த இளைய குமாரனுக்கு தகப்பனுடைய மேன்மை தெரியலை, தன்னுடைய தகப்பனாருடைய அன்பு பாசம் தெரியலை. கூட தான் வாழ்ந்தான். ஒரு நாள் தீர்மானம் பண்ணுகிறான், ஐயோ என்னால் முடியாது, என் தகப்பனாரோடு கூட வாழ முடியாது. ஆனால் ஒன்று, அவனுக்கு எந்த குறையும் இல்லை, சந்தோஷமான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தகப்பனாருடைய வீட்டின் மேன்மையை தெரியாதபடி என்ன செய்கிறான்? வாழ்கிறான். வீடு கசக்குது, தகப்பனாருடைய வீடு அவனுக்கு கசக்குது, பயங்கரமான கசப்பு. காரணம் என்ன? நண்பர்களோடு உள்ள பழக்கத்தில் பழகி கொண்டான். அவனால் வசிக்க முடியலை தகப்பனாரோடு கூட. வீடு கசக்குது, சபை கசக்குது, ஊழியரோடு இணைந்து வாழ உனக்கு முடியலை, உங்களுக்கு முடியலை. ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பெருசாக தெரியலை. சபையோடு கூட ஐக்கியம் வைத்து ஆராதனைக்கு பங்கு பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாக ஜீவிக்க உங்களுக்கு மனம் இல்லாமல் வாழ்கிறீங்களோ? தேவஜனமே, இதே போலவே இளைய குமாரன் தகப்பனாருடைய வீட்டை விட்டு தூரம் போனாதான் நல்லதுன்னு சொல்லி அவன் எண்ணி தகப்பனாரை பார்த்து கேட்குறான், எனக்குள்ள ஆசை எனக்கு தாரும். இதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து அறியலாம். எனக்கு அன்பான தேவஜனமே, அவன் என்ன செய்கிறான்? என் ஆசையை எனக்கு கொடுங்க, எனக்கு வரும் பங்கு எனக்கு கொடுங்க அப்படி கேட்குறான். தகப்பன் ஒன்றும் சொல்லலை. சரி, அப்படியே அவனுடைய ஆசையை பிரித்து கொடுக்கிறான். இவன் ஆஸ்தியை வைத்து விட்டு உடன் போனதா தெரியலை, வீட்டில் தான் இருக்கிறான். ஆனால் இவன் ஆசையை வாங்கி விட்டு கையில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் வைத்து கொண்டிருந்தாலும் இவனுடைய வாழ்க்கை நிம்மதியில்லாத வாழ்க்கையாக இருக்குது. ஏன்? உல்லாசம், உலகத்தின் வாழ்க்கை. ஐயோ எப்படி இருக்கலாம், உலகம் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுடைய உள்ளத்தில் எண்ணங்கள், உலக வாழ்க்கை, அது இன்பமென்று எண்ணி தன் தகப்பனாருடைய பாசத்தை விட்டு, தன் தகப்பனாருடைய அன்பை விட்டு, தன் தகப்பனாருடைய அரவணைப்பை விட்டு அவன் போக நினைக்கிறான். இதுதான் நிறைய பேருக்கு எனக்கு தெரியலை. யுவஜனமே, ஓடாத நிலநில்லுங்க. நீங்கள் இருக்கிற சபையில் நிலநில்லுங்க. நீ இருக்கிற ஆவிக்குரிய சபையில் நிலநில். கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் இருக்கிற சபையில் இருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். தகப்பன் அவருடைய வீட்டை விட்டு ஓடுகிறான். இன்றைக்கி குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு ஓடுகிற அநேகர் இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்தை நம்பி ஓடுறாங்க. கடைசி வாழ்க்கை தடுமாறுது, நிற்க முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா?
அப்படி ஓட வேண்டும் என்று யோசிக்கிறீங்களா? ஓடாத. உன் தகப்பன் அவருடைய வீட்டில், தாயினுடைய வீட்டில் நில்லு. நீ பிறந்த வீட்டில் நில்லு. வாழ்வு உண்டு. கைவிட மாட்டார் கர்த்தர். இந்த மனுஷன் தீர்மானம் பண்ணுறான். அவன் தகப்பனாருடைய வீட்டில் வசிக்கிறது நரகத்தை போல எண்ணுகிறான். கிளம்புகிறான், போகிறான். நண்பர்களோடு உல்லாசம். அவனுடைய வாழ்க்கையை குறித்து தான் இங்கே வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது வசனத்தை வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கை, தகப்பனாருடைய வாழ்க்கையை விட்டு போனவனுடைய வாழ்க்கை கோரம், அகோரம். கடைசி எல்லாவற்றையும் இழந்தான். ஆசி இழந்தான், நிம்மதி இழந்தான், தனக்கு உள்ள உடை இழந்தான், சுகத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். கடைசி அவன் இருக்கிற இடமும் பஞ்சமாகி போய் விடுகிறது. கடைசி பன்றி மேய்க்க போகிறான். எப்படி வாழ்ந்தவனுடைய வாழ்க்கையை பாருங்க. பன்றி மேய்க்க போகிறான். தவிட சாப்பிட கூட அவனுக்கு கிடைக்கல, தவிடு கிடைக்கல. பன்றியோடு பன்றியாய் நின்று கொண்டிருக்கிறான். ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்க்கையா? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்களா? அந்த வாழ்க்கையை யோசிங்க. எழும்புங்க, எழும்புங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை தகப்பனாருடைய வீட்டை விட்டு வெளியே வந்து கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என் அப்பாவிட்ட போனால் ஏற்றுக்கொள்வாரான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். சந்தோஷமாக போங்க. உன் தகப்பனாருடைய வீட்டை நம்பி போ. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசுவை நம்பி வாங்க, கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், புறமே தள்ள மாட்டார். ஐயா, நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஆசையை கொண்டு போயிட்டான், சீரழிச்சான், எல்லாமே தொலைஞ்சு போயிட்டு இப்போ வஸ்திரம் அழுக்கடைந்து கிழிஞ்ச வஸ்திரமா அந்த வஸ்திரத்தோடு வருகிறான். தகப்பனை பார்த்து வருகிறான். ஆனால் தகப்பனை கண்ட மாத்திரத்தில் சொன்ன காரியம், உன்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. ஆனால் தகப்பன் இவன் என்ன சொல்கிறான்னு கூட அவர் கேட்டு பதில் சொன்னதாயிட்டு ஒன்று வேதத்தில் நமக்கு பார்க்க முடியலை. ஆனால் ஒன்று, அவனை கண்ட உடனே கேட்டு அரவணைச்சி அவனை முத்தமிட்டு அவனுக்கு என்னென்ன செய்தார் தெரியுமா? வஸ்திரத்தை மாற்றினார், பாதரட்சையை கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார், அவனை கனப்படுத்தினார். சந்தோஷ விருந்து. என் மகன் வாழ்ந்துட்டான். ஓ, தொலைஞ்சு போனவன் என்னை விட்டு தூரம் போயிட்டான், என் பிள்ளை வந்துட்டான்னு சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவராகிய இயேசு. இயேசுவை நம்பி பாருங்க, இயேசுவை நம்பி வந்து பாருங்க, அவரை விசுவாசித்து வந்து பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாவத்தை சொல்லி சொல்லி வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஆனால் உணர்த்தி அதிலிருந்து விடுதலை பெற ஓடிவா, ஓடிவா, வந்து விடு. அதுதான் சொல்லுகிற தெய்வம். நம்ம பாவங்களை மன்னிக்க அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் பலியாக இருக்கிறார். இந்த இயேசுவுக்கு இடம் கொடுப்பீர்களா? இந்த இயேசுவை விசுவாசித்து வருவீர்களா? இயேசப்பாவனுடைய வீட்டை தேடி வருவீர்களா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இயேசுவை நம்பி வந்தால் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. இந்த வார்த்தை கேட்குற சகோதரா, உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. இந்த வார்த்தை கேட்குற சகோதரி, உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற தகப்பனே, தாயே, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அவரை நம்பி வாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வியாதியினாலே, இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களினாலே வேதனைப்பட்டு வியாதியினாலே தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு விடுதலை பெற போகிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? கர்த்தரை நம்பி வந்த உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த தாய்க்காக, இந்த தகப்பனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த சகோதரிக்கு வாழ்வை கொடுத்தவரே, நியாயப்பிரமாணம்
கொல்ல தீர்மானிக்கும் பொழுது கிருபையாகிய இயேசு விடுதலையாக்கினதை வேதத்திலே நாங்கள் வாசித்து அறிகிறோம். அவனமாய் ஆண்டவரே, பாவத்தின் அகோரத்திலே வேதனையின் பட்டு தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் விடுதலையாக்க இன்றைக்கும் நீர் வல்லமையுள்ளவர். அது நினைத்து வேதனைப்பட்டு தடுமாறுகிற ஆண்டவரே, இவர்களை நீர் விடுதலையாக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தகப்பன் அவருடைய வீட்டை விட்டு தூரம் போய் வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஸ்தோத்திரம், வாழ்க்கை பன்றியாய் நின்ற வாழ்க்கையாய் இருந்து மறுபடியும் தேடி வந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, இவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே சந்தோஷம் அல்லவா? அந்த சந்தோஷம் இந்த நாளிலே உண்டாக இவர்களை மன்னித்து இயேசுவே நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். இதனால் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிற இவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. வியாதிப்பட்டு தடுமாறுகிற இவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக இயேசுவின் நாமத்தில். நசரேயனாகிய இயேசுவே, ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இயேசு இரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே இரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.